வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். காசா நகரத்தின் 1 மில்லியனுக்கும் அதிகமான குடியிருப்பாளர்களில் 8 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வெளியேறிவிட்டதால் சனிக்கிழமை நிலவரப்படி காசா நகரத்தின் பாதிக்கும் மேற்பட்ட பகுதிகளை ஐடிஎஃப் கட்டுப்பாட்டில் எடுத்துள்ளதாக ஐடிஎஃப் தெற்கு கட்டளைத்தள வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கெதியோன் ரதங்கள் 2 ராணுவ நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இஸ்ரேலிய தரைப்படைகளின் பல்வேறு பிரிவுகளால் பல இடங்களில் நடத்தப்பட்ட ஒருங்கிணைந்த தாக்குதல்கள் மூலம் ஐடிஎஃப்க்கு பிராந்திய ஆதாயங்கள் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமீப நாட்களில் காசா நகரம் முழுவதும் ஒவ்வொரு இரவும் 140க்கும் மேற்பட்ட இடங்களை குறிவைத்து ஐடிஎஃப் தாக்குதல்களை நடத்துகின்றது. அதையடுத்து ஐடிஎஃப் இப்போது காசா நகரத்திற்குள் பல சுற்றுப்புறங்களை கட்டுப்படுத்துகிறது என்று வட்டாரங்கள் மேலும் தெரிவித்தன. காசா நகரின் தென்மேற்கு டெல் அல் ஹவாவில் ஐடிஎஃப் வான் மற்றும் தரை தாக்குதல்களை அதிகரித்து வருகின்றது. ராணுவ நடவடிக்கைகள் இருந்த போதிலும் ஹமாஸ் அதன் உள்கட்டமைப்பை அங்கு மீண்டும் கட்டியெழுப்பியுள்ளது. அருகில் தாழ்வான கட்டடங்களை கொண்டு அல் நாடி பகுதி பல ஆண்டுகளாக ஹமாஸ் இயக்கத்தினரின் மறைவிடமாகவும் செயற்பட்டது. மேலும் காசா நகரின் தென்மேற்கில் கடற்கரைக்கு அருகே உள்ள ஷேக் அட்லீன் பகுதியில் ஹமாஸ் இலக்குகளுக்கு எதிராக ஐடிஎஃப் கடந்த சில மாதங்களில் பெரிய விமான மற்றும் தரைவழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. காசா நகரத்தின் தென்கிழக்கில் போரின் தொடக்கத்திலும் ஆபரேஷன் கிதியோரின் தேர்வான் ராணுவ நடவடிக்கையின் போதும் ஜெய்டவுன் மற்றும் ஒரு மையப்போர் மண்டலமாக இருந்தது. கிழக்கு காசா நகரில் நகரத்தின் மிகவும் வன்முறை தீவிரவாத மையங்களில் ஒன்றான சுஜாயியா அக்டோபர் 7 படுகொலைக்கு காரணமான ஹமாஸ் இயக்கத்தினரின் பல குழுக்களின் தொடக்க புள்ளியாக இருந்தது. இங்கிருந்துதான் ஹமாஸின் பல குழுக்கள் புறப்பட்டு சென்று இஸ்ரேலுக்குள் தீவிரவாத தாக்குதல்களை நடத்தின. கடைசியாக காசா நகரின் வடகிழக்கில் துஃபா பகுதியில் ஹமாஸின் உள்கட்டமைப்புகளை கண்டுபிடித்து அழிக்க தொடங்கியுள்ளது இஸ்ரேலிய ராணுவம். காசா நகரில் இப்போது நாம் கூறிய பகுதிகள் ஐடிஎஃபின் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டன. ஐடிஎஃப் கட்டுப்பாட்டில் இன்னமும் இல்லாத காசா நகர சுற்றுப்புறங்களில் அல் ரிமல் உள்ளது. இது காசா நகரத்தின் ஹமாஸ் உயரடக்கு மற்றும் மூத்த நபர்களின் இருப்பிடமாக இருந்து வருகின்றது. பல தசாப்தங்களாக வங்கி தலைமையகங்கள், பாலஸ்தீனிய அரசாங்க நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஊடக நிறுவனங்கள் அமைந்துள்ள இப்பகுதி காசா நகரத்தின் இதயமாக கருதப்படுகின்றது. கூடுதலாக காசா நகரத்தின் மைய பகுதியில் உள்ள ஒரு வரலாற்று மையமான பழைய நகரம் ஹமாஸ் இயக்கத்தினரின் மறைவிடமாக பயன்படுத்தப்படுவதாக கூறப்படுகிறது. காசா நகரத்தின் அல் ஷாதி அகதிகள் முகாம் மற்றும் சப்ரா சுற்றுப்புறங்களையும் ஐடிஎஃப் இன்னமும் கட்டுப்பாட்டில் எடுக்கவில்லை. விவரங்களை வெளியிட முடியாத சில பகுதிகளில் ஆயுதமேந்திய ஹமாஸ் இயக்கத்தினர் இருப்பதை புரிந்து கொண்டு ஐடிஎஃப் உள்ளே இறங்காமல் அப்பகுதிகளை சுற்றி வளைத்து முற்றுகையிட்டுள்ளது. கூடுதலாக பெரும்பாலான பாலஸ்தீனர்கள் காசா நகரத்தை விட்டு வெளியேறிவிட்டதால் ஐடிஎஃப் விமான தாக்குதல்கள் மற்றும் தரைவழி தாக்குதல்கள் மூலம் நகரத்தை கைப்பற்றுவதை எளிதாக்கும். ஐடிஎஃப் மற்றும் இஸ்ரேலிய உள்ளக உளவுத்துறை ஷின்பெட் நடத்திய கூட்டு ஆபரேஷனில் ஹமாஸ் தளபதி மொஹாமட் அல் ஜமால் கொல்லப்பட்டதாக ஐடிஎஃப் இன்று அதிகாலை அறிவித்தது. ஹமாஸின் இந்த தளபதி கொல்லப்பட்டது இஸ்ரேலிய ராணுவத்திற்கு முக்கியமானது. காரணம், இந்த மொஹாமட் அல் ஜமால் தான் இஸ்ரேலிய அதிரடிப்படையை சேர்ந்த அர்னான் ஜமோராவை கொன்ற நபர். அதனால் இந்த இஸ்ரேலிய ராணுவத்தின் ஒரு பழிவாங்கல் பதிலடி நடவடிக்கையாகவும் இது பார்க்கப்படலாம். இஸ்ரேலிய அதிரடிப்படையை சேர்ந்த அர்னான் ஜமோரா எப்படி கொல்லப்பட்டார்? 4 பணைய கைதிகளான நோவா அர்காமனி, அல்மோக் மெயில், ஆண்ட்ரி கோஸ்லோ மற்றும் ஸ்லோமி ஷிப் ஆகியோர் காசாவில் எங்கே தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்ற உளவு தகவல் ஷின்பெட்டுக்கு கிடைத்தது. ஒரு அதிரடி கமாண்டோ நடவடிக்கையில் அவர்களை மீட்பது என்று முடிவெடுக்கப்பட்டது. அது மிகவும் ரிஸ்க் அதிகமுள்ள ஆபரேஷன். சற்று பிசகினாலும் பணைய கைதிகளின் உயிர் போய்விடும். மீட்பு நடவடிக்கை திட்டமிடப்பட்டு ஆபரேஷன் தொடங்கியது. 4 பணைய கைதிகளும் உயிருடன் மீட்கப்பட்டனர். ஆனால் மீட்பு நடவடிக்கையில் கமாண்டோ குழுவில் ஒருவரான அர்னான் ஜமாரோ படுகாயம் அடைந்தார். மருத்துவ சிகிச்சையின் போது அவரை காப்பாற்ற முடியவில்லை. அவரது இறப்பின் பின்னர் அந்த மீட்பு ஆபரேஷன் நினைவாக ஆபரேஷன் அர்னான் என்று அழைக்கப்பட்டது. இந்த நடவடிக்கையில் இஸ்ரேலிய தரப்பில் கொல்லப்பட்ட ஒரே ஒருவர் ஜமோரா மட்டுமே. அவர் கொல்லப்பட்ட போது அவருக்கு 36 வயது. அவருக்கு மனைவி மற்றும் 2 குழந்தைகள் இருந்தனர். அவரை சுட்ட ஹமாஸ் தளபதி மொஹாமட் அல் ஜமால் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டதாக ஐடிஎஃப் இன்று அதிகாலை அறிவித்தது. இவருடன் இருந்த இவரது நெருங்கிய கூட்டாளியான மொஹாமட் அல் அக்பரும் தாக்குதலில் கொல்லப்பட்டார். ஷின்பெட் வழங்கிய உளவு தகவலை தொடர்ந்து இஸ்ரேலிய ராணுவம் இருவரையும் தாக்கியது. கடந்த 24 மணி நேரத்தில் காசா முழுவதும் இஸ்ரேலிய தாக்குதல்கள் மற்றும் துப்பாக்கி சூட்டில் குறைந்தது 59 பேர் கொல்லப்பட்டனர் என்று ஹமாஸால் நடத்தப்படும் காசா சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் தெரிவித்தனர். தெற்கு காசாவில் நுசிராட் அகதிகள் முகாமில் 2 தாக்குதல்களில் 15 பேர் கொல்லப்பட்டு அவர்களின் உடல்கள் கொண்டு வரப்பட்டதாக அல் அஃப்தா மருத்துவமனையின் ஊழியர்கள் தெரிவித்தனர். சனிக்கிழமை தெற்கு காசாவில் துப்பாக்கி சூட்டில் யாரும் கொல்லப்பட்டதாக தகவல் ஏதும் இல்லை என்று கூறிய இஸ்ரேலிய ராணுவம் அந்த நேரத்தில் நொசிராட் பகுதியில் தாக்குதல்கள் எதுவும் நடத்தப்பட்டதாக தாம் அறியவில்லை என்று தெரிவித்துள்ளது. காசா நகரத்தில் உள்ள ஷிஃபா மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் முகமது அபு சால்மியா அசோசியேட்டட் பிரசிடம் மருத்துவமனையின் அருகே இஸ்ரேலிய டேங்கர் நெருங்கி வருவதை பற்றி மருத்துவ குழுக்கள் கவலை கொண்டுள்ளதாக கூறினார். மருத்துவமனையின் 159 நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறினார்.
குண்டுவீச்சு ஒரு கணம் கூட நிற்கவில்லை என்று டாக்டர் மொஹாமட் அபுசால்மியா கூறினார். போரை முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேல் மீதான சர்வதேச அழுத்தம் அதிகரித்து வருகின்றது. சமீபத்தில் பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்க முடிவு செய்யும் நாடுகளின் பட்டியல் அதிகரித்து வருகிறது. இஸ்ரேல் அதை நிராகரிக்கிறது. போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் வலியுறுத்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிடம் நாடுகள் வற்புறுத்தி வருகின்றன. டிரம்பும் நேத்தன்யாகவும் நாளை திங்கட்கிழமை சந்திக்க உள்ளனர். வெள்ளிக்கிழமை டிரம்ப் செய்தியாளர்களிடம் பேசிய போது பணிய கைதிகளை மீட்டு போரை முடிவுக்கு கொண்டு வரும் ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு நெருக்கமாக இருப்பதாக அமெரிக்கா நம்புவதாக கூறினார். ஆனால் இதே வார்த்தைகள் அவர் பதவியேற்றதிலிருந்து கூறி வருகின்றார். நாசர் மற்றும் அல் அப்தா மருத்துவமனைகளின் கூற்றுப்படி காசா நகரில் உள்ள மருத்துவமனைகள் மற்றும் சுகாதார மையங்கள் சரிவின் விளிம்பில் உள்ளன. காசா சுகாதார அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் காசா நகரின் மீது தாக்குதல் தொடங்கி கிட்டத்தட்ட 2 வாரங்கள் ஆன நிலையில் 2 மருத்துவமனைகள் விமான தாக்குதல்களால் அழிக்கப்பட்டுள்ளன. வேறு 2 மருத்துவமனைகள் சேதமடைந்த பின்னர் மூடப்பட்டன. மற்றவை மருந்து உபகரணங்கள், உணவு மற்றும் எரிபொருள் பற்றாக்குறையால் சிரமப்படுகின்றன என்று தெரிவித்துள்ளது. பல நோயாளிகளும் ஊழியர்களும் மருத்துவமனைகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் சில மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் மட்டுமே குழந்தைகள் இன்குபேட்டர்களில் பராமரிக்கவோ அல்லது இடம்பெற முடியாத அளவுக்கு நோய்வாய்ப்பட்ட பிற நோயாளிகளை பராமரிக்கவோ வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. நேற்று சனிக்கிழமை எல்லைக்குள் இல்லாத மருத்துவர்கள் என்ற உதவிக்குழு காசா நகரில் நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக கூறியது. இஸ்ரேலிய டேங்கர் அதன் கட்டிடத்தில் இருந்து 1 கிலோமீட்டருக்கும் குறைவான தூரத்தில் இருப்பதாகவும் அதன் ஊழியர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிலான ஆபத்தை ஏற்படுத்துவதாகவும் அந்த அமைப்பு கூறியது. இதற்கிடையில் வடக்கு காசாவில் உணவு நிலைமையும் மோசமடைந்துள்ளது. ஏனென்றால் செப்டம்பர் 12 முதல் இஸ்ரேலின் வடக்கு காசாவுக்குள் உதவி விநியோகங்களை நிறுத்தியுள்ளது என்று மனிதாபிமான விவகாரங்களுக்கான ஐநா ஒருங்கிணைப்பு அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஆனால் இஸ்ரேலிய ராணுவ நிறுவனமான COGAT நேற்று சனிக்கிழமை வடக்கு காசா பகுதிக்கு மனிதாபிமான உதவி தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளது. மத்திய காசாவை கடக்கும் இடத்தில் கடந்த சில வாரங்களில் இது கணிசமாக அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. மேற்கு காசா நகரில் தனது கணவர் 3 குழந்தைகள் மற்றும் தந்தையுடன் வசிக்கும் அல் ஆஸ் ஊடகத்துக்கு கொடுத்த நேர்காணலில் காசா நகரில் உணவு பற்றாக்குறை மற்றும் விலை உயர்வு காணப்படுகின்றது. மேலும் தண்ணீர் குடிக்க பாதுகாப்பானது அல்ல என்று கூறினார். தெற்கே காசா நகரத்தை விட்டு வெளியேறும் மக்கள் பருப்பு மற்றும் அரிசி உட்பட உணவுப் பொருட்கள் மிகவும் விலை உயர்ந்ததாக இருப்பதாக கூறினார்கள். அத்தியாவசிய பொருட்களை வழங்கும் நெரிசலான தொண்டு சமையலறைகளில் உணவு தீர்ந்து போவதாகவும் கூறினார்கள். சில நேரங்களில் உணவு எங்களுக்கு கிடைப்பதற்கு முன்பே தீர்ந்துவிடும். நாங்கள் வெறுங்கையுடன் வீட்டுக்கு செல்கிறோம் என்று கிழக்கு கான் யூனிஸிலிருந்து இடம்பெயர்ந்து பாத்திமா அல் டாக்மா சனிக்கிழமை தெரிவித்தார். காசாவில் இஸ்ரேலின் தாக்குதலில் 65,900க்கும் மேற்பட்டவர்களை கொன்றது மற்றும் 1,67,000க்கும் மேற்பட்டவர்களை காயப்படுத்தியுள்ளது என்று காசாவின் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த எண்ணிக்கை பொதுமக்களுக்கும் இயக்கங்களுக்கும் இடையில் வேறுபாட்டை காட்டவில்லை. ஆனால் பெண்களும் குழந்தைகளும் இறப்புகளில் பாதிப்பு என்று கூறுகின்றது. இந்த அமைச்சு ஹமாஸ் நடத்தும் அரசாங்கத்தின் ஒரு பகுதியாகும். ஆனால் ஐநா நிறுவனங்களும் பல சுயாதீன நிபுணர்களும் அதன் புள்ளி விவரங்களை போர்க்கால உயிரிழப்புகளின் மிகவும் நம்பகமான மதிப்பீடாக கருதுகின்றனர்.